ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். நம்ம இங்கே ராசிக்கான பலன் பார்க்கல. நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுடைய லக்னம் மகரமாக இருந்தால் இந்த மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். ஏன் லக்ன பலன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு கடந்த காலங்களில் நிறைய விளக்கங்கள் வீடியோக்கள் கொடுத்தனால டைரெக்டாக இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், 4 முக்கியமான கிரகங்கள், குறிப்பாக சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்களும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா 2 ராசியில் கிட்டத்தட்ட கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இதனால் என்ன விஷயம் அப்படின்னா, நன்மை தீமை ஏற்ற இறக்கம் நம்ம வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட்டான பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது முதல்ல உங்கள் லக்னாதிபதி சனி பகவான் அவங்க லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி இருந்தாலே இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம் அப்படின்னாலே உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குது அப்படின்னா செப்டம்பர் 14 வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய சந்தோஷத்துக்குரிய சுக்கிர பகவான் உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானங்கள், சம்பாத்தியங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு இருக்கார், குரு பகவான் பார்க்குறார். 2ஆம் இடம் அப்படின்னாலே வருமானம், சம்பாத்தியம், உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம், வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் இதெல்லாமே அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. பட் எவ்வளவு இருந்தாலும் உங்களுடைய 12ஆம் இடத்தை குரு சனி பகவான் பார்க்கறதுனால அதற்கு தந்த செலவுகளும் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அதன் மூலமாக ஏர்னிங் நல்லா இருக்குது. பட் வழக்கம் போல் செலவுகளும் உங்களுக்கு கூடுதலாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் குரு பகவான் உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல அவர் இருக்கார். ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கிறது. நீங்கள் எவ்வளோக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறீங்களோ அவ்வளோ நல்லது. சனி பகவான் அப்படின்னாலே காலதாமதப்படுத்துவார்னு அர்த்தம், சோம்பேறி தினத்தை உருவாக்குவார்னு அர்த்தம், டிலே பண்ணுவார்னு அர்த்தம். அதில் இருந்தாலும் நீங்கள் வீடுபட்டு சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இன்றைக்கே இப்போயே செஞ்சு முடிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதம் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வேலையின் நிமித்தமான பயணம் அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ப்ராஃபிட்டாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இதுவும் மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. பட் உங்களுடைய லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்கிறது. தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற மனவேதனைகள் இது அத்தனையும் அவாய்ட் பண்ணுங்கள். 3ஆம் இடம் நல்லா தூங்கி ரிலாக்ஸாக இருங்க. இதுவே நீங்கள் இந்த மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. யாரையாவது நீங்கள் நம்பித்தான் ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள். அதனால் அடக்கி வாசிங்க எல்லார் விஷயத்துலேயும். எல்லாரோடையும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இது முக்கியம். குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது. அதனால் உறவுகளை நீங்கள் இந்த மாதம் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் அப்படின்னாலே யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா 5ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன் 7ல் இருந்து அப்புறம் 8க்கு போகிறார். ஒரு பக்கம் டெம்ப்டேஷன் நம்முடைய உணர்வுகளை தேவையில்லாமல் தூண்டுறது, விட்டதை பிடிக்கணுங்கிற நம்முடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகளை உருவாக்குவது,
அதனால் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னா நம்முடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் அடக்கி வாசிங்க, பொறுமையாக இருங்க. நார்மலாக இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட்டே இந்த மாதம் போதுமானது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிறைய இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறபோது 14ஆம் தேதி வரைக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பிஸ்னஸில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி வரைக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் கணவன் மனைவி 2 பேருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப், உங்களோட கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் புத பகவான், அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நல்ல பொசிஷனுக்கு வர்றார். இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் குரு இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களுடைய வேலையில் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க, அத்தனை பேருக்கும் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இந்த மாதம் வேலையில் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்ல பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் வேலையில் நீங்கள் ஏதாவது ப்ரமோஷனை எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ வராமல் இருக்குங்கிறவங்களுக்கு எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கேட்ட இடத்துலேருந்து பணம் அது லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த லோனை வாங்கி நீங்கள் ஏதாவது இடங்கடை வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இருக்குது. ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்க அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதுனீங்க, இந்த மாதத்தில் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். இதுவும் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உண்டு. வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆக இவ்வளவு விஷயங்கள் இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல சனி, குரு பார்க்கறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ 12ஆம் இடம் தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள். 6ஆம் இடம் நோய் அல்லது கணவன் அல்லது மனைவி பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு உடல் ஆரோக்கிய குறைவு, அதன் காரணமாக வைத்திய செலவுகள், இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் தான் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய கலைத்துறையில் பெருசாக ஒன்றும் இல்லை. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பரவாயில்ல. யாரெல்லாம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ அடக்கி வாசிங்க, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த மாதம் முழுவதுமே விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் மகாலட்சுமி பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய தரிசனத்தை நல்லா பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், வேலை வாய்ப்புகள் பரவாயில்லாமல் இருக்கும். நன்றி, வணக்கம்.